வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதிய அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு மகளிருக்கு வழங்கப்படும் உரிமை தொகை 2500 உயர்த்தப்படுவது குறித்த முக்கிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக வரவிருக்கும் பட்ஜெட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்று தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவிகள் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மாற்றாக மாதம் 3000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. புதிய நடைமுறை குறித்தும் விளக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் புதிய பெயர் பட்டியல் தயாரிப்பு மற்றும் தகுதியற்றவர்கள் பெயர் நீக்கம் போன்ற நிர்வாக ரீதியான மாற்றங்களை இந்த தொகுப்பு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இலவச மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு படைகள் போன்ற பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்துவது முதல்வரின் திட்டங்களையும் இந்த காணொளி விவரிக்கிறது. இறுதியாக தகுதியுள்ள பெண்கள் இந்த சலுகையை பெறுவதற்கு வழிமுறைகள் மற்றும் காலக்கெடு குறித்த தெளிவான பார்வையை இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். 2500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் திட்டம் பெயரை மாற்றும் முதல் விஜய் வங்கி கணக்கில் எப்போ வரப்போகுது? இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 2500 ரூபாய் எப்போ வங்கி கணக்கில் வரவு வைக்க போகிறாங்க? முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறிய விஷயங்களை அமல்படுத்துவதற்கு மும்முரம் காட்டி வருகிறதுங்க. தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கு மும்முரமாக காட்டிட்டு வராங்க. குறிப்பாக கடந்த ஆட்சியில் பெரும் வரவேற்பை பெற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை 2500 விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே மாநில அரசு மீதான சுமார் 10 லட்சம் கோடி கடன் சுமையை காரணமாக தங்கள் வாக்குறுதியை செயல்படுத்த முதலமைச்சர் விஜய் அவகாசம் கேட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி பதவியேற்பு விழாவின் பொழுதே இதை சுட்டிக்காட்டியும் செய்திருக்கிறார். இந்த சூழலில் பெயர் மாற்றும் நடவடிக்கைகள் தாவேக ஆட்சியில் அடுத்தடுத்து நரங்கி வருகிறது. நான் முதல்வன் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்றத மாற்றிருக்காங்க. மகளிர் விடியல் பயணத்தை மகளிர் பயணம். முதல்வரின் படிப்பகம் அப்படின்றத படிப்பகமாக மாற்றியிருக்காங்க பெயர் மாற்றங்கள். அதே போல் காலை உணவு திட்டம், முதல்வரின் காலை உணவு திட்டத்தை காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படின்றத மாற்றிருக்காங்க. இந்த வரிசையில் உரிமை தொகை திட்டத்தையும் மாற்ற உள்ளன. இது பற்றி 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வெளியிட்டுள்ள தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது. அதன்படி அடுத்த சில நாட்களில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் என பெயர் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வந்திருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் இதற்கு அறிக்கை ஒன்று வெளியிட இருக்காருங்க. எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்க போகிறோம், செலக்டட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா புதிய பட்டியல் 2500 ரூபா பெறக்கூடிய பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்று 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நிதி நிலைமை சீராக இல்லை என நிதியமைச்சர் வில்சன் கூறியிருப்பது கடந்த ஜூன் 16ஆம் தேதி வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் மாநிலத்தின் வருவாய் 78,000 கோடி ரூபாயாக வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் கடன் சுமையும் அதிகரிப்பு, மாநிலத்துக்கு கிடைக்கும் வருவாயும் சரிந்துவிட்டது. நேரடியான கடன் 10 லட்சம் கோடி, மறைமுக கடன் 3 லட்சம் கோடி என மொத்தம் 13 லட்சம் கோடிக்கு தாண்டி தமிழகத்தின் கடன் உயர்ந்துள்ளது என தெரிவித்திருந்தார். இதை வைத்து பார்க்கும் பொழுதே நடப்பு பட்ஜெட்டில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக அறிவிப்புக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தகவலும் போயிட்டுருக்கு. எது எப்படியோ இந்த 2500 திட்டத்தை விரைவில் மகளிருக்காகவே முதல்வர் விஜய் அவர்கள் ஒதுக்குவார் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது தேர்தலுக்கு அவர் வெற்றி பெறத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்ததுனால இந்த 2500 திட்டத்தை விரைவில் கொண்டு வருவார். இந்த சூழலில் மாதந்தோறும் 2500 ரூபாய் என உயர்த்தினால் 39,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இது மாநில அரசு நிதி சுமையை 3 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை மாற்ற கருத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த 2500 கொடுக்க போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஓகேங்களா? பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 2000 2500 உயர்வு, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3000, 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன், மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன், வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், 500 யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தினால் 200 யூனிட் ஃப்ரீ, இதர மக்கள் நலத்திட்டங்கள், குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் திட்டம் வழங்கும்
தொடங்கப்பட உள்ளது. திருமண உதவித்தொகை மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் ஒரு பட்டு சேலை வழங்கும் திட்டம். விலையில்லா 6 சிலிண்டர்கள். குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கும். தகுதி மற்றும் சரிபார்ப்பு முறையில் பயனாளர் பட்டியல் எல்லாமே மறுபரிசீலனை செய்கிறாங்க. விரைவில் மகளிர் உரிமை தொகையோடைய புதிய பட்டியலை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.